ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நம்ம வண்டியிலேருந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட், உங்களுக்கு வந்து மைலேஜ் எதுவும் கிடைக்கல, உங்களுக்கும் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சப்ஷன் வந்து 44 45 அந்த மாதிரி கிடைக்கணும். ஸோ எந்த ஆர்பிஎம்மில் வந்து நம்ம வந்து க்ரூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ அது போக நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா மைலேஜ் கிடைக்கணும், வேகமாக ஸ்பீடாகவும் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்பிஎம்மோட ஸ்வீட் ஸ்பாட் வந்து பார்க்கலாம். ஸோ இதை இந்த வண்டிக்கு பொறுத்தளவுக்கு ஈவன் நம்பர் தான் ஸ்வீட் ஸ்பாட். ஸோ நீங்கள் வந்து 4000 ஆர்பிஎம், 6000, 8000 ஆர்பிஎம் அந்த மாதிரி ஆர்பிஎம் ரேட்டில் வந்து ஸ்பீடில் வந்து போனீங்க அப்படின்னா உங்களால் ஸ்பீடாகவும் போக முடியும். அதே டைமில் வந்து நோ வைப்ரேஷன், மைலேஜும் நல்லாவே கிடைக்கும். ஏன்னா நான் எப்பவுமே வந்து 6000 இப்போ ஹைவேல போகிறேன் அப்படின்னா, இப்போ கூட நான் வந்து பெங்களூருக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ பெங்களூர் போயிட்டு இருக்கும்போது சரி நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ எனக்கு நல்லா மைலேஜ் கொடுக்குது. ஸோ இந்த 6000 ஆர்பிஎம்ல போனீங்கன்னா நீங்கள் 100 வரைக்கும் வந்து க்ரூஸ் பண்ணலாம். ஸோ 100 வரைக்கும் ஸ்பீடு வந்து அசால்ட்டாக போகும். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து லைக் 7000 8000 ஆர்பிஎம்ல வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் 6000ல போனாலே நல்லா மைலேஜும் கிடைக்கும், நல்லா இதுவும் கிடைக்கும். நீங்கள் வந்து அது ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் மெயினான திங்ஸ் நீங்கள் வந்து வண்டியில் வந்து நோட் பண்ண வேண்டியது, ரொம்ப கவர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் டயர் ப்ரெஷர். ஸோ டயர் ப்ரெஷர் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கம்பெனி நார்ம்ஸ் படி கொடுத்துருக்காங்களோ அது ஃபாலோ பண்ணலாம். இல்லை நம்ம வந்து பேசிக்காக வந்து பங்க்கில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதையும் ஃபாலோ பண்ணலாம். முன்னாடி வந்து 30, பின்னாடி வந்து 40 அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஸ்மூத்தாகவும் இருக்கும் எனக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் திங், தேர்ட் திங் நீங்கள் என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னா செயின் லூப். ஸோ நீங்கள் ப்ராப்பராக செயின் லூப் பண்ணாதான் உங்களோட வண்டியோட ஸ்பீடு வந்து ப்ராப்பராக வந்து இதாகும். ஏன்னா செயின் லூப் இல்லை அப்படின்னா உங்கள் வண்டி வந்து உங்களோட பிக்கப்பும் சரி, உங்களோட புல்லிங் பவரும் சரி எல்லாமே குறைஞ்சிரும். ஏன்னா செயின் மூலியமாக தான் டிரைவ் ஆகுறதுனால அது ஸ்மூத்தாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு கிடைக்கும். ஸோ நான் 6000 ஆர்பிஎம் வந்து நீங்கள் நார்மலாக க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கறதுக்கு வந்து உங்க செயின் தான் காரணம். அது இல்லாம உங்க வண்டி ரொம்ப வைப்ரேட் ஆகுது, ஆனா எல்லாமே டைட்டாக இருக்கு, எல்லாம் வைப்ரேட் நல்லா ஆகுது அப்படின்னா மெயினா செக் பண்ண வேண்டியது செயின் லூப், செயின் டென்ஷன். ஸோ நீங்க வந்து செயின் ப்ராப்பரா டைட் பண்ணி லூப் பண்ணி வந்து கிளீன் பண்ணி லூப் பண்ணணும். அப்போதான் செயினோட லைஃபும் நல்லா வரும், செயினுக்கு வந்து இதாகும். அண்ட் ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல். ஸோ நீங்கள் நார்மல் பெட்ரோல் அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ நான் வந்து ப்ராப்பராக இந்தியன் பங்க்ல அந்த 95 அட்லீஸ்ட் 95 XP 95 இருக்குல்ல, அந்த ஸ்பீட் பெட்ரோல் வந்து தான் போடுறேன். ஸோ ஒரு நார்மலுக்கு விட ஒரு 10 rupees எக்ஸ்ட்ராவா இருக்கும். பட் நம்ம வண்டியோட ஹெல்த்துக்கும் நல்லது, மைலேஜ் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறம் இங்க வந்து நான் வந்து இப்ப பார்த்துருப்பீங்க கீகட் பண்ணதும் இந்த பாருங்க 4000ல போயிட்டு இருக்கேன். 4000ல போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த லைட் எரியாது. ஸோ இப்போ நான் இமிடியேட்டா 5000 வந்து புஷ் பண்றேன். பாத்தீங்களா ஆரஞ்சு லைட் எரியுதுல்ல, அந்த ஆரஞ்சு லைட் வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க டியூக் 50 தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே காமன், எல்லா வண்டிக்கும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்க மாத்திக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து 5000 ஆர்பிஎம்ல வச்சிருக்கேன். ஏன்னா என்னோட கியர் ஷிஃப்டிங் ரேஞ்ச் வந்து 5000 ஆர்பிஎம். 4000க்கு வந்து இந்த டியூக் 50ல வந்து குயிக் ஷிஃப்டர் வந்து எனேபிள் ஆகும். அதனால நான் வந்து 5000 வச்சிருக்கேன். ஏன்னா நாம 5000ல இருக்கும்போது எனக்கு லைட்டு தெரியும். ஏன்னா நான் வந்து அதையே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ பெரிய லைட்டு லைக் பிளிங்க் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு இருக்கும். ஏன்னா ரோட தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு கண்ட தடுப்படும். அப்போ வந்து நான் வந்து நமக்கு கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஸ்மூத்தாக பார்த்துக்கோங்க. 4000ல போகும்போது தான் நீட்டாக கியர் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அது வந்து நீங்க வச்சுக்கோங்க மனசுல. நிறைய பேருக்கு வந்து டியூக் ஓனர்ஸ்க்கு வந்து எல்லாமே தெரியும்.
பட் நான் சில டிப்ஸ் நான் ஃபாலோ பண்றது வந்து மைலேஜுக்காக. இப்போ பாத்தீங்கன்னா 44.5 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு காமிக்குது கன்செப்ஷன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து 300 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் போக போறேன். ஸோ இப்போதான் நான் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்திருக்கேன். ஸோ இப்போவே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி காமிக்குது. நான் ஃபுல் டேங்க் அடிச்சிருக்கேன். ஸோ 500 கிலோமீட்டர் வந்து காமிக்குது. இது வரைக்கும் நீங்க வந்து 4 to 5 திங்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வண்டியும் நல்லா மெயின்டைன் ஆகும். ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணிருங்க. மெயின் 5000 கிலோமீட்டருக்கு வந்து ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணிருங்க. என்னை ரெக்கமெண்ட் பண்ணுது அதுதான் இந்த ஷோரூம்ல. ஸோ நான் வந்து எப்பவுமே வந்து 7000 கொடுத்தாங்கன்னா நான் 5000 போய் இது பண்ணிடுவேன். அதனால வந்து 5000க்கு வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வண்டியோட இன்ஜின் வந்து நல்லா ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு வந்து செட் ஆயிரும், வைப்ரேஷனே இருக்காது. ஸோ அது போக நான் நிறைய மாடிஃபிகேஷனும் பண்ணியிருக்கேன். லைக் நாட் அ பிக் மாடிஃபிகேஷன், என்னோட இது செட்டப் வந்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சில சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன் வண்டியில. அதை நான் வந்து இன்னொரு வீடியோல கவர் பண்றேன். ஸோ இந்த 5 திங்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ப்ராப்பரா பண்ணிருங்க. செகண்ட் பெட்ரோல். தேர்ட் ஏர் ப்ரெஷர். ஃபோர்த் ஆர்பிஎம். ஸோ ஸ்மூத் ஸ்வீட் ஸ்பாட் ஆர்பிஎம் வந்து என்னன்னா ஈவன் நம்பர். ஸோ 2, 4, 6, 8 அந்த நம்பர் ஆர்பிஎம் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா 8000 போனா ஃபாஸ்டா போகும், பட் கன்சப்ஷன் அதிகமாகும். ஏன்னா நம்ம த்ராட்டில் வந்து அதிகமா கொடுப்போம். அதனால உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து நிறைய வந்து குடிக்கும். ஸோ மைலேஜ் வந்து நல்லாவே கம்மியா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து 6000 தான் மேக்ஸிமம் சொல்லுவேன். ஸோ அதுதான் நான் மெயின்டைன் பண்றது. ஸோ ஹைவே ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நான் வந்து நல்லா க்ரூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பெட்ரோல். ஸோ நீங்க வந்து ஸ்பீட் பெட்ரோல் போட்டீங்கன்னா நல்லாவே மைலேஜ் கிடைக்கும் நார்மல் பெட்ரோல் விட. ஸோ நீங்க அதையும் வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 5 திங்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். வந்து நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஏதோ மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நானும் அதை வந்து ட்ரை பண்றேன் ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.